இந்த வீடியோவில் ஃபோட்டோஷாப்பில் டபுள் எக்ஸ்போஷர் எடிட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். செலக்ட் பிக்சல்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்த உடனே நமக்கு இந்த ப்ரஷ் வச்சுட்டு நான் இங்கே பிளாக் கலர் வச்சுட்டு இதை பொறுமையாக எரேஸ் பண்ணுறேன். இப்போ இவரை நான் ரைட் சைடில் பொசிஷன் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் க்ளோ கொடுக்குறேன். வணக்கம், வெல்கம் டு வரைக்கலை. நான் சுகுமார் சுவாமிநாதன். இந்த வீடியோவில் ஃபோட்டோஷாப்பில் டபுள் எக்ஸ்போஷர் எடிட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஜவான் படத்துடைய சில ஸ்டில்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். டைட்டில் கார்டு ஒன்று, எஸ்ஆர்கேவோட மெயின் இமேஜ் ஒன்று. இதை நம்ம பேஸாக யூஸ் பண்ண போகிறோம். நயன்தாரா அண்ட் விஜய் சேதுபதி. ஸோ இந்த இமேஜை நம்ம பேஸாக யூஸ் பண்ண போகிறோம். இதில் எஸ்ஆர்கே மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் செலெக்ஷன் டூல் எதில் கன்வீனியாக இருக்கீங்களோ அதை ப்ராசஸ் பண்ணிக்கோங்க. நான் பென் டூலில் இவரை மட்டும் தனியாக கட் பண்ணி நான் ஒரு லேயரில் வச்சுருக்கேன். இப்போ இந்த லேயர் ஐக்கானை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பிக்சல்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இங்கே செலக்ட் ஆகிடுச்சு. அப்படியே ஆட் லேயர் மாஸ்க் கொடுக்குறேன். இங்கே நமக்கு ஒரு மாஸ்க் ஆட் ஆகிடுச்சு. இப்போ நயன்தாரா அவங்களுடைய இமேஜ் இருக்க லேயரை நான் அன்ஹைட் பண்ணுறேன். இந்த லேயரை இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்த உடனே நமக்கு இந்த மாஸ்க் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால அதுக்குள்ளே அவருடைய மெயின் இமேஜ்க்குள்ளே இது நமக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ நம்ம எதை ரீபொசிஷன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லேயரில் நான் ஒரு லேயர் மாஸ்க் ஆட் பண்ணுறேன். லேயர் மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் எடுக்கிறேன். ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு நம்ம கன்வீனியண்ட்டாக இருக்கக்கூடிய ப்ரஷ் எது வேணால் எடுத்துகிட்டு ஃபோட்டோஷாப்பில் மாஸ்க் டூல் என்ன எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த ப்ரஷ் வச்சுட்டு நான் இங்கே பிளாக் கலர் வச்சுட்டு இதை பொறுமையாக எரேஸ் பண்ணுறேன். ஸோ நமக்கு எங்கெங்கெல்லாம் நமக்கு பின்னாடி இருக்கிற இமேஜில் இருக்க டீட்டெயில்ஸ் வேணுமோ அதுக்கு பொறுத்து நான் இங்கே ஃபோர்க்ரவுண்டில் இருக்க நயன்தாரா அவங்களோட இமேஜை நான் எரேஸ் பண்ணுறேன். சப்போஸ் நம்ம ஏதாவது ரெக்கவர் பண்ணோம்னா இதை நம்ம ப்ரஷ் ஒயிட் கலர் வச்சுட்டு திரும்ப நம்ம ஸ்ட்ரோக் பண்ணோன்னா நமக்கு போன இமேஜஸ் வர ஆரம்பிக்கும். இப்போ விஜய் சேதுபதி அவருடைய இமேஜ் இருக்கிற லேயரை நான் அன்ஹைட் பண்ணுறேன். அகெயின் ரைட் கிளிக் கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுக்குறேன். மீண்டும் இந்த மாஸ்க் நம்ம போட்டுக்கிறதுனால அந்த லேயருக்குள்ளே இது வந்துடும். இப்போ இவரை நான் ரைட் சைடில் பொசிஷன் பண்ணுறேன். அகைன் இந்த லேயர்லேயும் ஆட் லேயர் மாஸ்க். அகைன் ப்ரஷ் டூல் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ பேக்ரவுண்ட் ரொம்ப பிளைனாக இருக்குது. நம்ம ஏற்கனவே எடுத்து இந்த டைட்டில் கார்டை நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். டைட்டில் கார்டுக்கு கொஞ்சம் பிளர் சேர்க்கலாம். இப்போ பேக்ரவுண்ட்லேருந்து நம்ம எடிட் பண்ண லேயர்ஸை செப்பரேட் பண்ணுறதுக்கு சின்ன க்ளூ ஆட் பண்ணலாம். ஸோ பேக்ரவுண்ட் லேயருக்கு மேலே இங்கே நியூ சாலிட் கலர் கொடுக்குறேன். ஸோ க்ளோ எஃபெக்ட்டுக்காக இந்த லேயரை லீனியர் டாட்ஜ் ஆட் அப்படின்ற மோடுக்கு நான் கொண்டு வரேன், பிளெண்டிங் மோடில். இப்போ இந்த லேயர் மாஸ்க்கை கண்ட்ரோல் ஆகி கொடுத்து நான் ஃபுல்லாக ஹைட் பண்ணிடுறேன். எனக்கு தேவைப்பட்ட இடங்களில் மட்டும் நான் அந்த கலரை கொண்டு வர போகிறேன். அகெயின் ப்ரஷ் டூல். இப்போ நம்ம ஃப்ளோவை நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிறேன். வச்சுட்டு இங்கே நம்மளுடைய கலரில் ஒயிட் கலரை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டு இங்கே ஸ்ட்ரோக் பண்ணால் இதை சுற்றி நமக்கு அந்த மாஸ்கில் இருக்கிற கலர் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். அகைன் இந்த சாலிட் கலர் லேயரை ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர் கொடுக்குறேன். அந்த கலரை மட்டும் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் டார்க்கர் கலர் கொடுக்குறேன். இப்போ அகைன் லேயர் மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரஷ் டூல் இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் க்ளோ கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம கிளிப்பிங் மாஸ்கில் போட்ட நயன்தாரா அண்ட் விஜய் சேதுபதி உங்களுடைய இமேஜஸ்க்கு பெட்டர் பிளெண்டிங் மோட்ஸ் எதாவது இருந்தால் ட்ரை பண்ணலாம். இப்போ நயன்தாரா அவங்களுடைய இமேஜ் நான் எடுக்கிறேன். அந்த லேயருக்கு வேறு பிளெண்டிங் மோட் ஏதாவது நல்லா இருக்கான்னு பார்ப்போம். மேபி ஹார்ட் லைட்டில் நமக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸும் நல்லா ரெண்டு இமேஜும் நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி இருக்குது. நான் ஹார்ட் லைட் சூஸ் பண்ணுறேன். அகெயின் இங்கே வந்து ஹார்ட் லைட் சூஸ் பண்ணும்போது நமக்கு இவருடைய ஷார்ட்டில் நிறைய டார்க்னஸ் இருக்கிறதுனால அது அவ்வளோவா தெரியலை. ஸோ நம்ம எஸ்ஆர்கே அந்த இமேஜை டார்ச் டூல் வச்சு நம்ம கொஞ்சம் பிரைட் பண்ணலாம். ஸோ இப்படி பிரைட் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த போர்ஷன்ஸ் நல்லா தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நான் இருக்கிற லேயர் ஷாருக் கான் அவருடைய மெயின் இமேஜ். நான் அங்கே டார்ச் டூல் யூஸ் பண்ணி
பிரைட்னஸ் பண்ணுறேன். எனக்கு தேவையான இடங்களில் கொஞ்சம் டீட்டெயில் தெரிகிற மாதிரி நான் பிரைட்னஸ் பண்ணுறேன். அதே நேரம் ரொம்ப பிரைட் பண்ணிவிட்டு எஸ்ஆர்கே இமேஜை நம்ம லூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ரெண்டும் அழகாக பிளெண்ட் ஆகிற மாதிரி நான் ஓரளவு நான் பண்ணுறேன். டாட்ஸ் டூல் யூஸ் பண்ணுறேன். விஜய் சேதுபதி இமேஜ் ஐ திங்க் ஓகே. இந்த டிசால்வ் பேட்டர்ன் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏன்னா எஸ்ஆர்கேவோடைய ஷர்ட்டில் இந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் பேட்டர்ன்ஸ் டாட்டடாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரியான ஒரு எஃபெக்ட் எனக்கு இதில் தோணுது. மேபி வேணால் ஒப்பாசிட்டி வேணால் நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணலாம். ஓகே, இந்த ஃபேஸ் எனக்கு ஓகே. ஸோ இந்த பேக்ரவுண்ட் தவிர்த்து மற்ற எல்லா லேயர்ஸையும் ஷிஃப்ட் அழுத்தி கண்ட்ரோல் டி ட்ரான்ஸ்ஃபார்ம் கொஞ்சம் ரீசைஸ் பண்ணுறேன். ஓகே, இந்த ஸ்டேஜ் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. நிச்சயமாக நான் பதிலளிக்க முயற்சி பண்ணுறேன். இது போல் பல பயனுள்ள எடிட் அண்ட் வீடியோஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கு வரைகலைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு 1-to-1 ட்ரைனிங் வேணும்னாலும் நீங்கள் நான் தொடர்பு கொள்ளலாம். ஃபோட்டோஷாப், இன்டிசைன், ப்ரீமியர் ப்ரோ அண்ட் இல்லுஸ்ட்ரேட்டரில் டைரக்ட் ட்ரைனிங் நான் வழங்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளுங்கள். அதுக்கான கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மீண்டும் உங்களை வரைகலையில் சந்திக்கிறேன். சுகுமார் சுவாமிநாதன்.